அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்கோன்னா, ஃபைண்ட் தி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபைன்டு பை 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் எக்ஸ் லெஸ் தென் 1 0 எக்ஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மை ஃபஸ்ட்டில் ஃபைண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ரெண்டு வேல்யூஸை டெடியூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்ல எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி சார் கொடுத்துருக்கோம்னா 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம், கமா மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தேன் 1. ஸோ இந்த மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தேன் 1ஓட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா -1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் +1. சரிங்களா? இது இன்னும் நம்ம கிராஃபிக்கலாக பார்க்கணும்னு ஃபீல் பண்ணால் இது எப்படி எழுதலாம் சார்னா, ஸோ -1லேருந்து +1 வரைக்கும் போகும், மிடில் வேல்யூ 0ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இது டுவோர்ட்ஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன், இது டுவோர்ட்ஸ் நெகட்டிவ் டைரக்ஷன். சரிங்களா? ஸோ 1 - வரைக்கும் காமனாக இருக்கும். இந்த மாடுலஸ் எக்ஸ்ன்ற டேர்முக்கு மட்டும் இது ரைட் சைடில் இருக்கிறதுனால பாசிட்டிவ் டைரக்ஷன், அதனால் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இதுவும் 1 - எக்ஸ் தான் சார். ஆனால் இது என்ன டைரக்ஷனில் இருக்குன்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. சரிங்களா? ஓகே, அது உள்ளே வரும்போது என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ என்ன கேட்டிருக்குன்னா, ஃபைண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கேட்டிருக்கோம். அப்போ டெஃபினிஷன் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு தெரியணும். டெஃபினிஷன் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன சார்? டெஃபினிஷன் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஞாபகம் இருக்குல்ல சார்? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1/√2 pi any interval -infinity to +infinity f of x into e power isx into dx. இது டெஃபினிஷன் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபார்மல் டெஃபினிஷன். சரிங்களா? இப்போ வேல்யூஸ் என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். நம்ம இன்டர்வல் என்ன சார்? இன்டர்வல் பார்த்துட்டோம் இல்லையா? என்ன சார் இன்டர்வல்? நமக்கு -1லேருந்து +1 வரைக்கும் இன்டர்வல் இருக்கு. அது எப்படி சார் மாற்றி எழுதலாம்னா 1/√2 pi அப்படி இருக்கட்டும். நம்மளோட இன்டர்வல் என்னன்னா -1லேருந்து +1 வரைக்கும் போகுது நம்மளோட இன்டர்வல். சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன சார்? 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸ். சரிங்களா? இன்டூ இந்த இ பவர் ஐஎஸ்எக்ஸ் எப்படி சார் பிரிச்சு எழுதலாம்? காஸ் எஸ்எக்ஸ் ஆகும் பிளஸ் ஐ சைன் எஸ்எக்ஸ் ஆகும் பிரிச்சுக்கலாம், இன்டூ டிஎக்ஸ். இது எப்படி சார் எழுத முடியும்னு கேட்டிங்கன்னா, இ பவர் ஐ தீட்டா அப்படின்ற டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா, டி மோவியஸ் தீரத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கும். இங்கே தீட்டான்ற பிளேஸில் என்ன சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எஸ்எக்ஸ் இருக்கு. தீட்டாக்கு பதிலாக எஸ்எக்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு இன்டெகிரேஷனாக பிரிச்சுக்கிறோம். ஸோ 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஒரு இன்டெகிரேஷன் ஆகும், 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ரெண்டாவது இன்டெகிரேஷனாக பிரிச்சுக்கிறோம். ரெண்டு இன்டெகிரேஷனாக பிரிச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1/√2 pi அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ -1 to +1, 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் இன்டூ காஸ் எஸ்எக்ஸ் டிஎக்ஸ் ஒரு இன்டகிரேஷன் ஆகும். தென் இமேஜினரி இருக்கு இல்லைங்களா, இங்கே ஐ இருக்கு. ஸோ ஐ கூட 1/√2 pi எல்லாத்துக்குமே சொந்தம். சரிங்களா? இன்டர்வல் -1 to +1, 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் சைன் எஸ்எக்ஸ் டிஎக்ஸ் ரெண்டு இன்டகிரேஷனாக பிரிச்சிருக்கும். சரிங்களா சார்? ஒரு இன்டகிரேஷன் ரெண்டாக பிரிச்சிருக்கும். ஓகே, அடுத்து என்ன சார் பண்ணலாம்னா, இன்டர்வல் என்ன இன்டர்வல் கொடுத்துருக்கோம்னா சிம்மெட்ரிக் இன்டர்வலாக கொடுத்துருக்கோம். இன்டர்வல் சிம்மெட்ரிக்காக இருக்குங்க. இன்டர்வல் என்ன இன்டர்வல்னா சிம்மெட்ரிக்காக இருக்கு. அப்போ சிம்மெட்ரிக்காக இருந்துச்சுனாலே நம்ம இன்டகிரேஷன் பண்ணும்போது என்ன சார் பண்ணணும்னா ஆட் ஈவன் செக் பண்ணணும். ஆடா இல்லை ஈவனானு செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இன்டர்வல் சிம்மெட்ரிக் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்கோம்? -1, +1 கொடுத்துருக்கோம். ஸோ -1ல் ஆரம்பிச்சு +1ல் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ இது சிம்மெட்ரிக் இன்டர்வல் சொல்லுவோம். ஆட் ஈவன் செக் பண்ணுவோம். நமக்கு நல்லாவே தெரியும் காஸ் ஆல்வேஸ் என்ன ஃபங்க்ஷன்னா ஈவன் ஃபங்க்ஷன், காஸ் ஆல்வேஸ் ஈவன் ஃபங்க்ஷன், சைன் ஆல்வேஸ் ஆட் ஃபங்க்ஷன். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டான்றது காஸ் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்றது மைனஸ் சைன் தீட்டா. அதனால காஸ் இஸ் ஆல்வேஸ் ஈவன் ஃபங்க்ஷன், சைன் இஸ் ஆல்வேஸ் ஆட் ஃபங்க்ஷன். சரிங்களா?
ஓகே, இப்போ 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் செக் பண்ணணும். இந்த 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸ்ன்றது என்ன சார்னா இது ஈவன் ஃபங்க்ஷன் தான். இது எப்படி சார் ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லலாம்னா 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்ட என்ன சார் ஆகும் 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகும். ஸோ மாடுலஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ இது என்ன ஆகுனா அதே ஃபங்க்ஷன் ரேட் என்ன இருந்திருக்கும். ஸோ கிளியர்லி இது என்ன ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ இது என்ன சார்னா ஈவன் ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ ஈவன் ஃபங்க்ஷன்றதுக்கு நம்ம ப்ளஸ்ன்னு கூட கொடுத்துக்கலாம். ஈவன் ஃபங்க்ஷன்னா நம்ம ப்ளஸ்ன்ற நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான் சொல்கிறோம். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன்றது ப்ளஸ்ன்னு கொடுத்துக்கலாம், ஆட் ஃபங்க்ஷன்றது மைனஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது மல்டிப்ளை பண்ணுங்க, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகுனா ஃபைனலி மைனஸ் தான் கிடைக்கும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபைனலாக ப்ளஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் ஆகும் சார்? ப்ளஸ்ன்னு என்ன சார்? ஈவன் ஃபங்க்ஷன். மைனஸ்ன்னு என்ன சார்? ஆட் ஃபங்க்ஷன். ஸோ இது ஆட் ஃபங்க்ஷன்றதுனால செகண்ட் டைம் என்ன ஆயிருன்னா 0 ஆயிரும். செகண்ட் டைம் டிஃபால்ட்டாக 0 ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால என்ன சார் பண்ணலாம்னா 2 டைம்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ இது ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால என்ன சார் பண்ணலாம்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஆஃப் தி இன்டர்வல். ஆஃப் ஆஃப் தி இன்டர்வல் என்ன சார்? 0 to 1. உள்ள என்ன சார் இருக்குன்னா 1 மைனஸ் எக்ஸு இன்டூ காஸ் எஸ்எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இருக்கும். செகண்ட் ஒன் சிம்பிளி 0. ஏன் சார் 0? இது ஆட் ஃபங்க்ஷன். இது ஆட் ஃபங்க்ஷன், அதனால 0. நமக்கு அடுத்த ஒரு டவுட் வந்திருக்கலாம். சரிங்களா? இங்கே 1 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். இங்கே மாடலஸ் எக்ஸ் தானே சார் இருந்துச்சு, ஆனால் எக்ஸ்ன்னு போட்டுருக்கோம். ஏன் சார் இது எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம் அப்படின்ற டவுட் வந்திருக்கும் இல்லைங்களா? நம்ம இங்கே என்ன எடுத்துருக்கோம்? இன்டர்வல் 0 to 1 எடுத்திருக்கோம் இல்லைங்களா? 0 to 1ல யார் சார் இருக்கான்னு பாருங்க, 1 மைனஸ் எக்ஸ் தான் இருக்கா. அதுவே 0 to -1 எடுத்திருந்தோம் அப்படின்னா 1 பிளஸ் எக்ஸாக மாற்றிருந்தோம். ஆனால் நம்ம கன்சிடர் பண்ணுறது செகண்ட் இன்டர்வல் 0 to 1, அதனால 1 மைனஸ் எக்ஸ் தான் எடுத்துப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ என்னன்னா ஜஸ்ட் ஒரு பெர்னோலி ஃபார்முலா தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்னோலி ஃபார்முலா கீழே வந்துடும். இது u தென் v. ஞாபகம் இருக்குங்களா சார் u ஃபார்முலா? ஸோ u இஸ் 1 மைனஸ் எக்ஸு. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் அப்படியே தான். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, u டபுள் டேஷ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. சரிங்களா சார்? ஸோ v என்ன சார்? நமக்கு v நல்லாவே தெரியும், காஸ் எஸ்எக்ஸ். ஏன்னா vன்றது எய்தர் ட்ரிக்னாமெட்ரிக், அதுவும் சைன் இருக்கணும், இல்லை காசு இருக்கணும், இல்லை எக்ஸ்போனன்சியல் இருக்கணும். சரிங்களா? இப்போ v1 காசை இன்டெகிரேட் பண்ண என்ன சார் கிடைக்கும்? சைன் எஸ்எக்ஸ்ன்னு கிடைக்கும். பை எஸ், எக்ஸ் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ வந்துடுவாங்க. v2ன்றது சைனை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ், சைன் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எஸ்எக்ஸ் பை ஆல்ரெடி ஒரு எஸ் இருக்கும், இப்போ இதுக்கு ஒரு எஸ் வந்திருக்கும், அப்போ எஸ் ஸ்கொயர். இப்போ u v1 u டேஷ் v2. அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்ல சார் நமக்கு? ஸோ 2 by √2 பை. ஞாபகம் என்ன சார் நமக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்ல சார்? என்ன ஃபார்முலா சார்? u v1 ஒட்டையும் எழுதிக்கங்க. ஸோ u v integration uv dx equals to u v1 minus u dash v2 plus etc. அப்படி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த டேம் என்ன ஆகுன்னு பாருங்க. ஸோ இந்த டேமை மாற்றிடுதுன்னா 2 by √2 பை அப்படியே இருக்கும். ஸோ யூன்றது என்ன சார்? 1 மைனஸ் எக்ஸு v1 காசை இன்டெகிரேட் பண்ணால் சைன் எஸ்எக்ஸு பை எஸ் மைனஸ் யூ டேஷ் என்ன சார்? -1. v1 என்ன சார்? v2 மைனஸ் காஸ் எஸ்எக்ஸ் பை எஸ் ஸ்கொயர். சரிங்களா? லிமிட் 0 to 1, 0 to 1. ஓகேங்களா சார்? இப்போ பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் இருந்திருக்கீங்க. ஸோ 1 மைனஸ் 2 மைனஸ் கட் பண்ணிக்கலாம், 1 மைனஸ் 2 மைனஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்பர் லிமிட் என்ன சார் அப்ளை பண்ணும்? 1 அப்ளை பண்ணும் இல்லைங்களா? அப்போ 1 அப்ளை பண்ண என்ன ஆகுன்னு பாருங்க. இங்கே 2 by √2 பை அப்படியே தான் இருந்திருக்கும். ஸோ 1 அப்ளை பண்ண இங்கே என்ன சார் ஆகுனா 1 மைனஸ் 1 ஆகும் இல்லைங்களா? இப்போ 1 மைனஸ் 1 என்ன சார்? 0. அது கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். சைன் எஸ் பை எஸ். இந்த டைம் என்ன ஆயிரும் சார்? 0 ஆயிரும். ஏன் 0 ஆயிரும்? 1 மைனஸ் 1 0. இங்கே 3 மைனஸ் சேர்ந்தா அப்படி ஒரு மைனஸ் தான் வச்சிருக்கணும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஒன்று போடுங்க, என்ன கிடைக்குன்னு பாருங்க. காஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். யாருக்கு ஒன்று போகிறோம்? எக்ஸுக்கு தான் ஒன்று போகிறோம். இது என்ன சார்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 0 போடுங்க சார். எக்ஸுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1 மைனஸ் 0 சைன் 0 பை எஸ்ன்னு கிடைக்கும். ஸோ சைன் 0னா வேல்யூ என்ன சார்? 0. அதனால் இந்த டைம் ஃபுல்லாக என்ன ஆயிடும் சார்? 0 ஆயிடும். தென் ரெண்டாவது டைமுக்கு அப்ளை பண்ணுங்க, ஒரு மைனஸ் இருக்கும், காஸ் 0 பை எஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும்
இல்லைங்களா? cos 0 by s ஸ்கொயர் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா சப்ஸ்டிட் பண்ணுங்க, எதெல்லாம் இருக்குன்னு எடுத்து எழுதுங்க ஒரு டைம். அப்போ 2 by √2π டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே இருக்கட்டும் சார். தென் இங்கே என்ன சார் இருக்கும்? மைனஸ் காஸ் இருக்கும். மைனஸ் காஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர் இருக்கும். இந்த மைனஸ் உள்ள தள்ளி விடுங்க சார். என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த மைனஸ் உள்ள தள்ளி விட்டு ஆல்ரெடி ஒரு மைனஸ், இங்கேயும் ஒரு மைனஸ். அப்போ என்ன சார் ஆகும்? ப்ளஸ்ன்னு ஆயிரும். காஸ் 0க்கு வேல்யூ என்ன சார்? 1. அப்போ 1 by எஸ் ஸ்கொயர். இப்போ என்ன சார் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்கொயர் காமனாக இருக்கும். இப்போ 2 by √2π அப்படியே இருக்கட்டும். மேலே கூட என்ன சார் இருக்குது? 1 by எஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது. பேலன்ஸ் என்ன சார்னா 1 மைனஸ் காஸ் எஸ்ன்னு இருக்கும். இல்லைங்களா? இடத்த மாற்றி எழுதிக்கலாம். 1 மைனஸ் காஸ் எஸ் இருக்கும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் 1 மைனஸ் காஸ் தீட்டா என்ன சார்? வாட் இஸ் 1 மைனஸ் காஸ் தீட்டா? ஞாபகம் இருக்கா சார் நமக்கு? 1 மைனஸ் காஸ் தீட்டான்றது 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. 1 மைனஸ் காஸ் எஸ்ன்றது 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. அப்போ இங்கே போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2 by √2π 1 by s ஸ்கொயர். 1 மைனஸ் காஸ் தீட்டாக்கு வேல்யூ என்ன சார்? 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. சரிங்களா? இப்போ இன்னும் ஃபைனலாக மாற்றி எழுதுங்க சார். இந்த 2 2 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க. 4 by √2π 1 by s ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு கிடைக்கும். இது என்ன சார்னா ஜஸ்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கிவன் ஃபங்க்ஷன். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கிவன் ஃபங்க்ஷன் மட்டும் தான் சார் ஃபைன் பண்ணிக்கிறோம், வேற ஒன்றும் ஃபைன் பண்ணல. சரிங்களா? அடுத்தது டிடக்ஷன் போகும். டிடக்ஷன் பார்ட்டில் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் 0 to infinity sin t by t whole square dt கேட்டிருக்கோம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் பார்ட் போகும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் 1. டிடக்ஷன் 1. சரிங்களா? ஸோ என்ன சார் ப்ரூவ் பண்ணணும்? 0 to infinity sin t by t whole square dtயோட வேல்யூ என்ன தெரியணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன சார் பண்ணுறோன்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைன் பண்ணுறோம். சாரி, இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன சார் டெஃபினிஷன் ஞாபகம் இருக்கா சார் நமக்கு? ஸ்மால் f of x equals to 1 by √2π any interval minus infinity to plus infinity. Answer என்ன சார்? f of s into e power minus isx into ds. இது என்ன சார்? டெஃபினிஷன் ஆஃப் இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இந்த f of sன்றது என்ன சார்னா ஆன்சர் தான். இந்த f of sன்றது என்னன்னா ஆன்சர். நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட அந்த ஆன்சரை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. f of x என்ன சார்? கிவன் ஃபங்க்ஷன். f of xன்றது கிவன் ஃபங்க்ஷன். நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன சார்? 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 by √2π எனி இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. ஆன்சர் என்ன சார்? நமக்கு ஆன்சர் இங்கே தான் வச்சிருக்கோம். ஸோ 4 by √2π 1 by s ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் s by 2. இதுதான் நம்மளோட ஆன்சர். இது கூட e பவர் மைனஸ் isx இன்டு ds. ஜஸ்ட் அந்த ஆன்சரை பேஸ்ட் பண்ணிக்கோ. இது எல்லாமே ஆன்சர் தான் சார், வேற ஒன்றும் இல்லை. ஆன்சரை பேஸ்ட் பண்ணிட்டோம், கூட e பவர் மைனஸ் isx இருக்கு. சரிங்களா? அடுத்த இன்டர்மீடியட் என்ன சார் பண்ணுறாங்கன்னா புட் x equal to 0ன்னு ரெண்டு சைடு போட்டுங்க. புட் x equal to 0 on both sides. Put x equal to 0 on both sides. Comma we get. x-க்கு 0 போட்டு பாருங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ x-க்கு 0 போட்டு என்ன சார் ஆகும்? 1 மைனஸ் மாடுலஸ் 0ன்னு ஆகும். 1 மைனஸ் மாடுலஸ் 0. இந்த √2πயும் இந்த √2π என்ன சார் ஆகும்? 2π ஆயிடும். இந்த √2 கட் ஆயிடும். இங்கே என்ன சார் இருக்குது? 4 இருக்குது. அந்த 4 எடுத்து வெளியே வச்சுட்டேன். லிமிட் என்ன சார் இருக்குது? மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. சரிங்களா? பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். 1 by s ஸ்கொயர் இருக்கும். 1 by s ஸ்கொயர் இருக்கும். சைன் ஸ்கொயர் s by 2 இருக்கும் இல்லைங்களா? 1 by s ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் s by 2 இருக்கும். e பவர் எக்ஸுக்கு பதிலாக 0 போகிறோம் சார். எக்ஸுக்கு பதிலாக 0 போகிறோம். அப்போ என்ன சார்? ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ e பவர் 0 இன்டு ds இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த 4ம் 2ம் கட் பண்ணிக்கலாம். ஃபைனல் என்ன சார் இருக்கும்? 1 மட்டும்தான் இருக்கும். 1 ஈக்குவல்ஸ் டு 2 by
பை இருக்கும் இல்லைங்களா, மேலே என்ன இருக்கும் 2. ஸோ 2 by pi minus infinity to plus infinity 1 by s square sin square s by 2 into ds இருக்கும். சரிங்களா சார்? ஏன்னா எனி வேல்யூ பவர் 0 1 ஆயிரும். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த இன்டர்வல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக் இன்டர்வல் தான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் சிம்மெட்ரிக் இல்லைங்களா சார்? அப்போ இன்டர்வல் சிம்மெட்ரிக் என்ன சார் செக் பண்ணலாம்? ஆடா ஈவனா செக் பண்ணலாம். ஆட் ஆர் ஈவன் செக் பண்ணலாம். ஸோ இங்கே யாரை பொறுத்து சார் செக் பண்ணணும்? 1 by s ஸ்கொயர் இருக்கு. அப்போ 1 by s ஸ்கொயர். எஸ் ஸ்கொயர்னா என்ன ஆயிரும் சார்? ஆட்டோமேட்டிக் எல்லாமே பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ s ஸ்கொயர்ன்றது என்ன சார்? ஈவன் ஃபங்க்ஷன். தென் சைன் ஸ்கொயர் இருக்கு. சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 இருக்கு இல்லைங்களா? அப்போ அதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன சார் ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் ஆயிரும். இது எப்படி எழுதலாம்னா சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் கூட எழுதிக்கலாம் இல்லைங்களா? அப்போ இது என்ன சார்னா ஈவன் ஃபங்க்ஷன் தான். அப்போ ஃபைனலாக இது என்ன ஃபங்க்ஷன் சார்னா ஈவன் ஃபங்க்ஷன் தான். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன்றதால என்ன சார் பண்ணலாம்னா 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். இந்த 2 by pi ஆப்போசிட்டில் போர்ஷன் என்ன சார் ஆகும்? பை பை 2 ஆயிரும் இல்லைங்களா? அப்போ இது 2 டைம்ஸ் ஆஃப் ஆஃப் த இன்டர்வல் 0 to இன்ஃபினிட்டின்னு மாற்றிக்கலாம். அப்போ 1 by s ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் s by 2 ds இருக்கும் இல்லைங்களா சார்? இப்போ இந்த 2 ஆப்போசிட் வந்துச்சுன்னா பை பை 4 ஆயிரும். 2 ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா இடத்த மாற்றிக்கிறேன். ஸோ 0 to infinity 1 by s ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் s by 2 ds இல்லைங்களா? இந்த 2 ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். அப்போ பை பை 4 ஆகும். சரிங்களா சார்? இவ்வளோ தூரம் சிம்பிளை பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு என்ன சார் வேணும்னு பார்த்தீங்கன்னா sin t by t ஃபார்மில் இருக்கு. sin t by t ஃபார்மில் இருக்கு. எனக்கு என்ன சார் ஃபார்மெட்டில் வேணும்? sin t by t ஃபார்மெட்டில் வேணும். அப்போ யார் சார் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுறான், யார் நமக்கு தொல்லை பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த s by 2ன்ற இடத்துல என்ன சார் இருக்கணும்? t இருக்கணும். இந்த s by 2ன்ற இடத்துல என்ன சார் இருக்கு? t இருக்கு. சரிங்களா? அப்போ சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறேன். புட் s by 2 ஈக்குவல்ஸ் டு tன்னு போட்டுக்கிறேன். அப்போ இடத்த மாற்றி எழுதுங்க சார். s மட்டும் வேணும் என்னென்ன பாருங்க. s மட்டும் வேணும்னா 2 அந்த பக்கத்தில் விட்டுக்கலாம். அப்போ s மட்டும் வேணும்னா 2t ஆயிரும். ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ds s டிஃப்ரென்ஷியேட் பண்ணா ds 2 கான்ஸ்டன்ட், t டிஃப்ரென்ஷியேட் பண்ணா dt. அப்போ ds வரக்கூடிய இடத்துல 2 டைம்ஸ் dtன்னு போட்டுக்கலாம். s வரக்கூடிய இடத்துல t போட்டுக்கலாம். அப்போ லிமிட்டை செக் பண்ணணும். அப்போ எக்ஸிஸ்டிங் லிமிட் என்ன சார் இருக்கு? s ஓட லிமிட் என்ன சார் கொடுத்துருக்கோம்? s ஓட லிமிட் மினிமம் 0 மேக்ஸிமம் இன்ஃபினிட்டி. அப்போ s ஓட லிமிட் 0, s ஓட லிமிட் இன்ஃபினிட்டி. எஸ்க்கு 0ன்னு போடுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எஸ்க்கு இந்த இடத்துல 0ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 0 by 2 t 0 ஆயிரும் இல்லைங்களா? எஸ்க்கு 0 போட்டால் டீயோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலி 0 தான். ஏன்னா 0 by 2னா 0 தான். எஸ்க்கு இன்ஃபினிட்டி போடுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இன்ஃபினிட்டினா தெரியாது, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் அதுவும் எனக்கு தெரியாது. ஸோ டி ஆட்டோமேட்டிக்கலி இன்ஃபினிட்டி. அப்போ லிமிட்ல நோ சேஞ்ச். அப்போ என்ன ஆகும் பாருங்க. இன்டெக்ரல் 0 to infinity 1 by s ஸ்கொயர் பதில் என்ன சார் போடணும்? s பதில் என்ன சார் வேல்யூ இருக்கு? 2t. அப்போ 2t ஹோல் ஸ்கொயர் இன்டூ சைன் ஸ்கொயர் s by 2 வேல்யூ என்ன சார்? t. dsக்கு வேல்யூ என்ன சார்? 2 times dt ஈக்குவல்ஸ் டு பை பை 4 இருக்கு இல்லைங்களா? அப்போ இன்டெக்ரல் 0 to infinity கீழே என்ன சார் ஆகும்? 1 by 2t ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ 2 ஸ்கொயர்னாகும் 4 ஆயிரும். t ஸ்கொயர் பண்ணால் t ஸ்கொயர் ஆயிரும். இங்கே சைன் ஸ்கொயர் t மட்டும்தான் இருக்கும். இன்டூ 2 இன்டூ dt இருக்கும் ஈக்குவல்ஸ் டு பை பை 4 இல்லைங்களா? அப்போ இந்த 4வும் 2 கட் பண்ண கடைசி என்ன சார் இருக்கும்? 2 இருக்கும். இந்த 2 ஆப்போசிட் தள்ளி விட்டுலாம்ல சார். அப்போ என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க. இன்டெக்ரல் 0 to infinity sin ஸ்கொயர் t by t ஸ்கொயர் இருக்கும், கூட dt இருக்கும். அப்போ இந்த 2 ஆப்போசிட்ல போர்ஷன் என்ன சார் ஆகும்? பை பை 4 ஆல்ரெடி இருக்கு, 2 டினாமினேட்டர்ல இருக்கு. இங்கே போகும்போது நியூமரேட்டருக்கு வந்துடும். அப்போ என்ன சார் ஆகும்னா பை பை 2ன்னு கிடைக்கும். இதை இன்னும் எப்படி சார் மாற்றி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to infinity sin ஸ்கொயர் t என்ன சார் பண்ணலாம்னா sin t ஸ்கொயர் நம்மளா டீன்னு எழுதிக்கலாம். சேர்ந்தா அப்படி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். சேர்ந்தா அப்படி ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் சேம் தான். அப்போ ஆன்சர் என்ன சார்னா பை பை 2. ஸோ ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் பார்ட் ஓவர். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணோம்? ரெண்டாவது டிடக்ஷன் பார்ட் போகணும். ரெண்டாவது டிடக்ஷன் பார்ட் என்ன சார் இருக்குன்னா பவர் 2க்கு பதிலாக பவர் 4 போட்டுருக்கோம்.
ஸோ எங்கெல்லாம் பவர் 4 வருதோ அங்கெல்லாம் என்ன சார் அப்ளை பண்ணணும்? பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே 2க்கு பதில் என்ன சார் வந்திருக்கும்? 4 வந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ டிடக்ஷன் 2. டிடக்ஷன் 2. ஸோ டெஃபினிஷன் ஆஃப் பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டி. ஸோ அந்த பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டி என்ன சார் சொல்லுதுன்னு பாருங்க. ஞாபகம் இருக்கலாம் சார் நமக்கு. இன்டகிரேஷன் எனி இன்டர்வல் 0 to infinity ஆன்சரை ஸ்கொயர் பண்ணு. ஆன்சரை ஒரு சைடில் ஸ்கொயர் பண்ணால் இன்னொரு சைடில் ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணணும். ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளோதான் சார், வேற ஒன்றும் இல்லை. ஆன்சரை ஸ்கொயர் பண்ணால் ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன சார் ஞாபகம் இருக்கா? இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆன்சர்ன்றது என்ன? நம்மளோட ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் தான். ஸோ 0 to infinity ஆன்சர் என்ன சார்? 4/√2π இல்லைங்களா? 4/√2π 1/s² sin ஸ்கொயர் s/2. இதுதான் சார் நம்மளோட ஆன்சர். அதை ஸ்கொயர் பண்ணணும். ஈக்குவல்ஸ் டு ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணணும். ஃபங்க்ஷன் என்ன சார்? 0 to யூஸ்வலி f of x ஓட லிமிட் என்ன? 0 to 1 தான். அப்போ 0 to 1. ஃபங்க்ஷன் என்ன சார்? 1 - x. அதை ஸ்கொயர் பண்ணணும். இன்டர்வல் பண்ணணும். யாரை பொறுத்து இன்டர்வல் பண்ணணும்? எக்ஸை பொறுத்து பண்ணணும். ஆன்சர் கரெக்டாக பார்த்துக்கலாம் சார். மாறிச்சுன்னா மாட்டிக்கணும். ஸோ 2/√2π. ஓகே, 4/√2π 1/s² sin square θ/2. கரெக்ட் தான். 4/√2π ஃபைன். ஓகே, இப்போ என்ன சார் பண்ணணும்? இது இன்டர்வல் பண்ணணும். சரிங்களா? இது ஸ்கொயர் பண்ண என்ன சார் ஆகும்? எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்க என்ன ஆகுன்னு பாருங்க. 0 to infinity 4 ஸ்கொயர் பண்ணால் 16. √2π ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆயிரும், 2π கிடைக்கும். 1/s² ஸ்கொயர் பண்ணால் s/4 ஆயிரும். sin ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் sin பவர் 4 s/2 கூட ds இருக்கும் இல்லைங்களா? இந்த டைம் என்ன சார் இருக்குன்னா 1 - x ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா? இதை இன்டர் பண்ண என்ன கிடைக்கும் சார்? 1 - x ஹோல் பவர் 2 + 1 by 2 + 1 into d/dx of 1 - x. சரிங்களா சார்? லிமிட் என்ன சார்? 0 to 1. எந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா சார் நமக்கு? ஃபார்முலா ஞாபகம் இருக்கா நமக்கு? அதாவது என்ன ஃபார்முலான்னா இன்டகிரேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனாக இருக்கணும். ax + b ஹோல் பவர் n dx இருந்துச்சுன்னா அப்படியே பவர் ஆட் பண்ணிக்கலாம். ax + b ஹோல் பவர் n + 1 divided by n + 1 into d/dx of that entire bracketல என்ன இருக்கு? ax + b. அந்த லாஜிக் தான் சார் இது. பிராக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனாக இருக்கணும். மறந்தா அப்படி கூட செகண்ட் ஆர்டராக இருந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகே, இங்கே ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? s/2 பதில் எந்த டைம் வரணும்? t வரணும் இல்லைங்களா? s/2 பதிலாக t வரணும். அதுக்கு முன்னாடியே போட்டிருப்போம் இல்லைங்களா? அப்போ s/2 பதிலாக t போட்டால் என்ன சார் ஆகும்? நமக்கு ஞாபகம் இருக்கா? s/t பதிலாக t போடுறோம். சரிங்களா? அப்போ s-ஓட வேல்யூ 2t. s-ஓட வேல்யூ 2t. அப்போ இங்கே போட்டு பாருங்க சார் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த 16 2 கட் பண்ணிட்டா 8 கிடைக்கும். அப்போ 8/π எடுத்து வெளியே வச்சிடலாம். இன்டகிரல் 0 to infinity பேலன்ஸ் என்ன சார் இருக்கும்? 1/s/4 இருக்கு. அப்போ 2t/4. இந்த டைம் என்ன சார் ஆகும்? sin பவர் 4t ஆயிரும். dsக்கான வேல்யூ என்ன சார் ஞாபகம் இருக்கா? இப்போ தானே பார்த்தோம். 2 times dt. லிமிட்ல நோ சேஞ்ச். dsக்கான வேல்யூ 2 times dt. RHS வாங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்பர் லிமிட் 1 அப்ளை பண்ணுங்க சார் என்ன ஆகும்னா 1 - 1 என்ன சார் ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ 0/3 ஆயிரும். மைனஸ் லோவர் லிமிட் 0 அப்ளை பண்ணுங்க சார் என்ன ஆகுன்னு பாருங்க. 1 - 0/3 ஆயிரும். கீழே என்ன சார் ஆகும்? 2 + 1 3. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா சார் கிடைக்குன்னு பாருங்க. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, மைனஸ் அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்போ இங்கே மேலே என்ன சார் இருக்கும்? -1 இருக்கும். கீழே என்ன சார் இருக்குன்னா -3 இருக்கும். இல்லைன்னா இது என்ன பண்ணலாம்? 1/3 கூட எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ வெளியே பாருங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 8/π டிஸ்டர்ப் பண்ணல. இன்டகிரல் 0 to infinity 1/2/4 கிடைக்குமா சார்? 2t ஹோல் பவர் 4னா 2/4. 2/4 என்ன சார்? 16 கூட t/4 இருந்திருக்கும். இன்டூ sin பவர் 4t இருக்கும். கூட இந்த 2 இருக்கும். கூட dt இருக்கும். RHSல என்ன சார் இருக்கும்? 1/3 இருக்கும். RHSல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 1/3 இருக்கும்.
அப்போ இந்த 8ம் 16 கட் பண்ண என்ன சார் இருக்கும் 2 இருக்கும். இந்த 2வும் கட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பை என்ன சார் ஆகும் ஆப்போசிட் டெரிவேட்டிவ். அப்போ 0 to இன்ஃபினிட்டி பேலன்ஸ் என்ன சார் இருக்கும் sin பவர் 4t இருக்கும். கீழே என்ன சார் இருக்கு t பவர் 4 இருக்கு. கூட என்ன சார் இருக்கும் dt ஈக்குவல்ஸ் டு இந்த பை ஆப்போசிட்ல போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் போயிடும் பை 3 இருக்கும். இது இன்னும் நான் மாத்திரதுன்னு ஃபீல் பண்ணா இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டி sin t பை t சேர்ந்து அப்படி, ஏன்னா மேலே பவர் 4 இருக்கு கீழே பவர் 4 இருக்கு. அப்போ 4 dtன்னு கூட எழுதிக்கலாம். என்னோட ஆன்சர் என்ன சார் பை பை 3. இது ரெண்டாவது டிடக்ஷன். சரிங்களா? இந்த கொஷின் நிறைய டைம் நான் அனாலிசிஸ்ல திரும்ப 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 கேட்டிருக்கக்கூடிய கொஷின் தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.